ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் இது வரைக்கும் என்கிட்ட வந்துட்டு ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்க சர்வமும் மாயை தானே, அப்படின்னா ஒளியும் மாயை தானே, அப்போ ஒளியை கடந்த நிலைக்கு தானே நம்ம போகணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அதுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுவும் நான் சொல்லலை, அகஸ்தியர் கொடுத்த அந்த பதிலை தான் நான் வந்து உங்கள்கிட்ட படித்து காட்ட போகிறேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு டீகோட் பண்ண முடியுமோ டீகோட் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஒளியை தான் பார்த்தாகணும். ஒளியை பார்க்காம அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் போக முடியாது. பெரும்பாலும் ஏன் வந்து அந்த ஒளியை வந்து எல்லாரும் மாயை, அதை கடந்து போகணும் அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒளி தெரியாது. மனம் வந்து ஒரு மாதிரி சோர்வடைஞ்சதுக்கப்புறம் அவங்களோட மனசு தன்னைத்தானே வந்து சாந்தப்படுத்திக்கிறதுக்காக எல்லாமே மாயை தானே, அப்போ அதை கடந்து தானே போகணும் அப்படின்னு அவங்களே வந்து கன்வின்ஸ் பண்ணிப்பாங்க. அப்படி கிடையாது. சித்தர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஓகே, அதுவும் காகபுஜண்டர் கட் அண்ட் கிளியராக சொல்கிறாரு, நீ பாதி தூரத்தை கடந்து வந்துட்ட அப்படின்னா உனக்கு மின்மினி தரிசனம் தெரியும், மீதி தூரத்தை கடந்து வந்திருக்க அப்படின்னா உனக்கு ஜோதி தரிசனம் தெரியும் அப்படின்னுவார். இன்னொரு இடத்துல போயிட்டு அந்த ஜோதி தரிசனம் தெரிந்ததுக்கப்புறமா நீ உடம்புல என்ன பண்ணணும் அப்படின்றதையும் எக்கச்சக்க இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஜோதி தரிசனம் தெரியணும். ஓகே, இதை தெரியறதுக்காக தான் அகஸ்தியரோட பரிபூரணத்தில் பேஜ் நம்பர் 209 833 834 பாட்டை வந்து நான் வந்து உங்களுக்கு படித்து காட்ட போகிறேன். இந்த பாட்டோட டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதி காண. ஓகே, ஸோ பார்க்கலாமா? காணடா நிஜமான வசனங்காண கருணையுடன் மூலமதில் ஓம் ரீங் என்று. அதாவது காணடா நிஜமான உண்மையான அந்த ஜோதியை நீ காண கருணையுடன் மூலமதில் ஓம் ரீங் என்று. அதாவது கருணை அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துக்கணும். ஏன்னா சித்தர்கள் பாடலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், ஒவ்வொரு எழுத்தும் முக்கியம். ஏன்னா அதில் தான் எல்லா ரகசியமும் ஒளிஞ்சு கிடக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நான் ஒவ்வொரு பாட்டையும் படிக்கும் போது நீங்களும் அந்த புக்கு கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, நான் ஜஸ்ட் உங்களுக்கு டீகோட் பண்ணலை, உங்களுக்கு பாட்டை படிக்க சொல்லி கொடுக்குறேன். ரைட்டா? ஸோ கருணையுடன் மூலமதில் ஓம் ரீங் என்று. இங்கே கருணை அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணும்போது மனம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும், எந்தவித சலனமும் இல்லாமல் எவ்வளோ வந்து ஸ்மூத்தாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ப்ராசஸ் வந்து நல்லா இருக்கும். ஓகேவா? கருணையுடன் மூலமதில் ஓம் ரீங் என்று. அதாவது கருணையோட இந்த கீழே இருக்கக்கூடிய ஓம், கீழே ஓம்ன்றது கீழே இந்த இடத்துல, ரீங்ன்றது மேலே தலையில் பண்ணுற ஒரு விஷயம். ஓகேவா? இது என்ன அப்படின்றத இப்போதைக்கு பப்ளிக் வீடியோஸில் ரிவீல் பண்ண முடியாது. பட் மேட்ரு என்ன அப்படின்னா, ஓம்ன்றது கீழே இந்த இடத்துல மூலாதாரம், ரீங்ன்றது தலையில். ரீங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்படி வந்து சுழுமுனை அப்படின்றது அவ்வளோ முக்கியமோ, அதை விட ஒரு படிக்கட்டு மேலே வந்து ரீங்ன்றது முக்கியம். ஓகே, ரீங்ன்றது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஓம் ரீங்கு என்று கீழேயும் மேலேயும் கவனத்தை வச்சு பூனடா நடுவான முக்கோண மதில். பூனடா நடுவான முக்கோண மதில், அதாவது உங்கள் தாலமஸ் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் போய் உட்காந்துடணும் அப்படின்றாங்க. அதாவது கவனத்தை ஃபுல்லாக வந்து நீங்கள் தாலமஸ் ரீஜியனில் தான் வச்சிடணும். முன்னாடியில் என்னென்னு சொல்லிட்டாரு, கீழையும் மேலேயும் கவனத்தை செலுத்து. அடுத்தது பூனடா நடுவான முக்கோணத்தில் புத்தியுடன் பூரணமாய் மணக்கண் ஆட்டி. அதாவது கீழேருந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தாலமஸ் ரீஜியனில் கவனத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா மணக்கண் ஆட்டி. மணக்கண் அப்படின்றது உங்களுடைய பீனியல். அது ஆட்டுறதுனா என்ன? பீட்டு தான், வேறு ஒன்றுமே இல்லை, உங்களோட பீனியல் துடிப்பு. புத்தியுடன் பூரணமாய் மணக்கண் ஆட்டி பூனடா சுழியறிந்து கால் மேற்கொண்டால் உத்தமனே நிஜமான ஜோதி காணும். ஓகேவா? அதாவது ஊனடா அந்த சுழுமுனை அப்படின்ற அந்த விஷயத்தை அறிஞ்சு கால் மேல் கொண்டு, அதாவது கீழே இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானத்தை கொண்டு வந்து தலையில் சேர்த்தீங்க அப்படின்னா, கால்னா கீழே வந்து சுவாதிஷ்டானம், அதை மேலே கொண்டு வந்து சேர்த்தீங்க அப்படின்னா உத்தமனே நிஜமான ஜோதி காணும், அந்த ஜோதி தரிசனம் அப்படின்றது உங்களுக்கு வெளிப்படும். பேனடா ஜோதியை நீ அந்தி சந்தி. அதாவது இந்த ஜோதி தரிசனத்தை நீ காலையிலையும் சந்தி, அதாவது ஈவினிங்லேயும் நீ வந்து இதை பார்த்து பழகணும். பேணி மனம் கொண்டு கரை ஏறி. இதை காலையும் மாலையும் பண்ணி உன்னோட மனசை அதில் வச்சு நீ வந்து முன்னேறு அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். சரி, இப்போ அடுத்த பாட்டு பார்க்கலாம். ஏறுவது வாசியினாலே ஏற வேணும். அதாவது கீழேருந்து மேலே வரும்போது நீங்கள் வாசியால் தான் பண்ணணும். வாசி எப்படி பண்ணணும்? மூச்சு காத்து துடிப்பு, இது ரெண்டுத்தால கீழே இருந்து மேலே வர வேணும். ஏகார்ந்த அமிர்த ரசம் கொள்ள வேணும். அதாவது கீழே இருந்து மேலே வந்ததுக்கு அப்புறமா அந்த பீனியல்ல அந்த அமிர்தம் அப்படின்றது வரும். அந்த அமிர்தத்தை நீங்கள் உட்கொள்ள வேணும். தேறுவது மனதறிவால் தேர வேணும்.
அதாவது இந்த விஷயத்த மனசுனாலையும் அறிவினாலையும் தேர வேணும். எப்படி? இந்த இடத்துல மனசு அப்படின்றது உங்களுடைய அமைதியாக இருக்கணும், ரொம்ப வந்து கோவப்படக்கூடாது, அந்த மாதிரி விஷயத்த நம்ம மனசுன்னு எடுத்துக்கலாம். அறிவு அப்படின்றது எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்ற அந்த ஞானம் தான் இங்கே அறிவு. ஸோ மனதறிவாலே தேர வேணும் அப்படின்னா மனசையும் தெளிவாக வச்சுக்கிட்டு அறிவு எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு நீங்கள் இந்த ப்ராசஸை பண்ண வேணும். திறமாக வாசி சிவ யோகம் வேணும். திறமான வாசி சிவ யோகம் வேணும். இந்த இடத்துல இந்த வாசி சிவ அப்படின்ற அந்த விஷயத்துக்கு நான் உங்களுக்கு பொருள் சொல்லி ஆகணும். ஏன்னா இது இப்போதைக்கு, அதாவது பேசிக்கில் இருக்கவங்களுக்கு இது தேவைப்படாது, பட் அட்வான்ஸில் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அதாவது வாசி சிவ யோகம்னா வானா காத்து, சீனா துடிப்பு. ஓகே, அப்போ இதை வாசி யோகம்னு சொல்லியிருக்கலாம், இல்லை மாற்றி போட்டு சிவயோகம்னு சொல்லியிருக்கலாம். ஏன் வாசி சிவ யோகம்னு சொல்கிறாருன்னு கேட்டிருக்கீங்களா? பதில் சொல்கிறேன் கேளுங்க. ஓரளவுக்கு நீங்கள் அட்வான்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா சில நேரம் காற்றை பயன்படுத்த வேண்டியது இருக்கும். இனிஷியலாக சொல்கிறேன், ஆரம்ப கட்டத்தில் காற்றை பயன்படுத்த வேண்டியது இருக்கும். அடுத்தது வந்து துடிப்பை பயன்படுத்த வேண்டியது இருக்கும். இன்னும் சில இடத்துல ஃபஸ்ட்டு துடிப்பை பயன்படுத்த வேண்டியது இருக்கும், அடுத்தது காற்றை பயன்படுத்த வேண்டியது இருக்கும். ஸோ எந்த இடத்துல காற்றை பயன்படுத்தணும், எந்த இடத்துல துடிப்பை பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் அதை பண்ணிங்கன்னா அதுதான் வாசி சிவ யோகம். ஓகே, நான் டீகோட் பண்ணப்போ எனக்கு இதுதான் கிடச்சிது. ஓகே, திறமாக வாசி சிவ யோகம் வேணும், நேருவது சிவயோக திருந்தி கொண்டு, இதுதான் உண்மையான சிவயோகம். நெற்றி என்ற மத்தியிலே நிலை வைத்து, அவங்க பீனியில் சொல்கிறாரு, அந்த இடத்துல உங்களோட கவனத்தை நிலை நிறுத்தி சேருவது அந்தரமே என்று எண்ணி, அதாவது நீங்கள் இந்த ப்ராசஸை பண்ணுறது தான் உண்மையிலே அந்த எல்லாம் இருக்கிற அவனோட போய் கலக்கிற ப்ராசஸ் அப்படின்றத தெரிஞ்சு தீர்க்கமுடன் ஜோதியை நீ திறமை பாரு. அதாவது அந்த நீ இறைவனோட கலக்கிற ப்ராசஸ் தான் இந்த ஒளியை பார்க்குற பயிற்சி. அதனால் இந்த ப்ராசஸை நீ ப்ராப்பராக பண்ணி அந்த ஜோதியோட ஒன்றாய் போய் நில்லு, இதுதான் இறைவனோட கலக்கிற அந்த மெத்தட் அப்படின்னு வந்து நான் சொல்லலை, அகஸ்தியர் வந்து இந்த புக்கில் தராரு. ஸோ இந்த பாட்டை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஓகேவா? ஸோ இப்போ மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோதி தான் வந்து நீங்கள் இறைவனோட கலக்கக்கூடிய வழி. அது ஏன் அப்படின்னா, அந்த ஜோதின்றது ஆக்சுவலாக என்னென்னா உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயந்தான். அதாவது இந்த உடம்பு பக்குவப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஜோதி கன்ஃபார்மாக தெரியும். ஸோ நீங்கள் ஜோதியை நோக்கி ஓடுறீங்க அப்படின்னா ரொம்ப டிலே ஆக சான்ஸ் இருக்குது, சம்டைம்ஸ் கிடைக்காமலும் போக சான்ஸ் இருக்குது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உடம்பை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஜோதி ஆட்டோமேட்டிக்காக தெரியும். வாசியை கொண்டு இந்த உடம்பை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜோதி தெரியும். அதனால் ஜோதியை நோக்கி ஓடாமல் இந்த உடம்பை ரெடி பண்ணுறதை நோக்கி ஓடினீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்க வேண்டியது தானே நடக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதுதான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். யாராவது நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தேவையான விஷயங்கள் இருக்குது. ஸோ டாட்டா, பை பாய்.